தனுஷ், கிருத்தி சனோன், பிரகாஷ் ராஜ் இவங்க ஆக்டிங்கில் ரொமான்டிக் மூவிஸ்க்குனே பேர் போன பாலிவுட் டைரக்டர் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷனில் ரொமான்ஸ் மியூசிக்கல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன தேரே இஷ்குமே ஹிந்தி மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours and 49 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினப்சிஸ் என்னென்னா, தனுஷ் காலேஜில் செம்ம ரகடான ஆளுங்க. ஒரு ரவுடி மாதிரி எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு பார்க்குறவனெல்லாம் போட்டு பொழக்கிறது தாங்க வேலையே. அதே காலேஜில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க தான் கிருத்தி சனோன். இவங்களோட தீசிஸ் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்காக தனுஷோட க்ளோஸாக பழகி அவங்க கேரக்டரை ஸ்டடி பண்ணுறாங்க. பட் தனுஷ்க்கு கிருத்தி மேலே லவ் ஆகிடுது. சைக்கோ பாய், ப்ராக்டிக்கல் கேர்ள், தென் புவர் பாய், ரிச் கேர்ள்னு 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும்ன்றது தாங்க தேரே இஷ்குமே. ராஜ்கண்ணா மூவியில் உள்ள கெமிஸ்ட்ரியை இதுலேயும் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஒரு லவ் ஸ்டோரியை இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக காமிக்க முடியுமான்னு தாங்க தோணுச்சு படம் பார்க்கும்போது. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காலேஜ் லைஃப், கிருத்தி தனுஷ் கேரக்டரை ஸ்டடி பண்ணுறது, தனுஷ்க்கு கிருத்தி மேலே லவ்னு கொஞ்சம் ஃபன்னாக தாங்க போகுது. செகண்ட் ஹாஃபில் அப்படியே யூட்டர்ன் போட்டு பயங்கர சோகத்தில் நம்மள மூழ்கடிச்சிடுறாரு. இதில் மெயின் லீட்ஸான தனுஷ் அண்ட் கிருத்தி சனோன் 2 பேரோட கேரக்டரைசேஷனும் அண்ட் அவங்க கேரக்டர் ஆர்க் செமையாக எழுதப்பட்டிருக்கு. லைட் ஹார்ட்டடாக ஆரம்பித்து ஒரு ஹெவி ஹார்ட்டடாக லேண்ட் பண்ணியிருப்பாரு ஸ்டோரியை. பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் இன்டென்ஸ் எமோஷன் அண்ட் செம பெயின்ஃபுல்லாகவும் எடுத்திருப்பாரு. டார்க் சைட் ஆஃப் த ரொமான்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஃப்ளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ரன் டைம் தாங்க. 2.25 மணி நேரம் இந்த கதைக்கு ஒரு பெரிய ரன் டைம் தான். ஒவ்வொரு சீனும் ரொம்ப லென்த்தியாகவும் பயங்கர டைம் கன்சியூமிங்காகவும் தான் இருக்குது. எமோஷனல் கன்வீனியன்ஸ்க்காக முக்கியமான சீன்ஸ்க்கு டைம் எடுத்துக்கிட்டது ஓகே. பட் எல்லா சீன்ஸையுமே அப்படியே ட்ரீட் பண்ணது சலிப்பு தன்மை உண்டாக்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இன் சினிமா லிபர்ட்டி. தனுஷ் அண்ட் கிருத்திக்கான மெயின் பிளாட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண இவங்க அந்த கான்ஃப்ளிக்ட்கான சுச்சுவேஷனை ப்ராப்பராக க்ரியேட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தும் இவங்க சண்டைக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை மட்டுமே பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் இல்லாமல் நேச்சுரல் ஃபீல் கூட கிடச்சிருக்குமோ என்னமோ. அடுத்து ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது தனுஷ்லேருந்து ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ். ஒரு வயலண்ட் ஆங்க்ரி யங் மேனாக கோவத்தை வெளிப்படுத்தும் போதும் சரி, செம எமோஷ்னலாக உடஞ்ச அழும் போதும் சரி, எல்லா இடத்துலையும் மாசாவே பண்ணியிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் போலீஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அடி வாங்குறது, அடுத்த நாள் அந்த வலியோடு நடக்கிறது, ஒரு கண்ணில் ஹாஃப் ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு அவர் வலியை அப்படியே நமக்குள்ளே கடத்திருந்தாருங்க. கிருத்தி சனோன் ஒரு லவ்லி கேர்ளாக செம க்யூட்டாகவும் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்களோட கில்ட் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் செம பெயின்ஃபுல்லாகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் அண்ட் கிருத்தி 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். அதே மாதிரி அவங்களோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க ஸ்க்ரீனில். அடுத்து பிரகாஷ் ராஜ் 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அதுவும் அந்த லாஸ்ட் சீன்லாம் பயங்கர கஷ்டமாக இருந்தது. அந்த சீன்லாம் அவ்வளோ டச்சிங்காக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால. ஆன் ஸ்க்ரீனில் தனுஷ்னா, ஆஃப் ஸ்க்ரீனில் ஹீரோ ஏஆர் ரஹ்மான் தாங்க சொல்லணும். ஒவ்வொரு சாங்கும் சவுண்ட் ட்ராக்கும் மனுஷன் உட்காந்து செதுக்கியிருக்காரு. அந்த பேரை ரஹ்மான் பிஜிஎம்ஸோடு பார்க்கும்போது நமக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அந்த அளவுக்கு ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சுங்க சாங்ஸ்லாம். சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எலைட் அண்ட் லோ கிளாஸ் லைஃப் 2 கான்ட்ராஸ்டான வேர்ல்டையும் இன்டெப்த்தாகவே கேப்சர் பண்ணியிருக்காரு. இவரோட லென்ஸ் மூலியமாக எமோஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஹெவியாக தாங்க ஆச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ரஹ்மான் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் பெயின்ஃபுல் எமோஷன்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா மூவியோட டியூரேஷன், ஸ்லோ பேசிங் ஸ்க்ரீன் பிளே, லென்த்தி சீன்ஸ், எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். ஓவராலாக ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டார்க் சைட் ஆஃப் த ரொமான்ஸை என்ஜாய் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பெயின்ஃபுல் லவ் ஸ்டோரி ஆஃப் தேரே இஷ்குமே. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.